Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம சமோசா எப்படி செய்யலாம் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோ உள்ளர போய் பாத்துருவோம். மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துக்கங்க. மிக்சிங் பவுல்ல நான் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு இதோட சேர்க்க போறேன். நாம எடுத்துர்க்க இந்த 1/4 கிலோ மைதா மாவுக்கு ஒரு 20 சமோசா நமக்கு கிடைக்கும். மைதா மாவை சேர்க்கிறதுக்கு முன்னாடி அது நல்லா ஜலிச்சிட்டு அதோட சேர்த்துக்கங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். இதோட நான் பட்டர் சேர்க்க போறேங்க. நீங்க பட்டர் இல்லனாடி பரவாயில்லை. நீங்க அதுக்கு பதிலா டால்டா கூட சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க ஸ்பூன்ல கொஞ்சமா சேர்த்திருக்கேன் பாருங்க. இந்த அளவு எடுத்துக்கங்க. இத சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா mix பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்றக்க பட்டர் எல்லா இடத்துலயும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுங்க. mix பண்ணி விட்டுட்டு மாவு இந்த மாதிரி புடிச்சு பாத்தீங்கன்னா புடிக்க வரணும். அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம எதுக்காக இதல பட்டர் சேர்க்கறோம் அப்படினா மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகும். அதுக்காண்டி தான் பட்டர் சேர்க்கறோம். நீங்க பட்டருக்கு பதிலா டால்டா கூட இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல சமோசா செஞ்சிட்டு இருக்கோங்க. சம்சா எப்படி செய்யறங்கறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டுருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். இங்க பாருங்க இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. நாம இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இத நம்ம கீழ வச்சு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸா அழுத்தி பிசைய போறோம். இந்த மாதிரி கல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் நம்ம கைகளை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும். மாவு கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கறப்பயே ஒரு கையால இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இன்னொரு கையால அந்த மாதிரி இழுத்தி வச்சு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கனாவே கொஞ்ச நேரத்திலே மாவு நல்லா சாஃப்ட்னஸா நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு மாவை அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குங்கறத பாப்போம். இப்போ இது உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிரலாம். கடாய் சூடு பண்ணிக்கங்க. சூடு பண்ணோனே 2 ஸ்பூன் எண்ணெய் இதோட சேர்த்துக்கறேன். எண்ணெய் சூடானதும் இதோட சோம்பு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இந்த சோம்பு இதோட சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு பொரிய ஆரம்பிக்கிட்டுங்க. அதுக்குள்ளார பச்சை மிளகாய் நான் ஒரு பெரிய பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அத இதோட சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூள் கம்மியா தான் சேர்க்க போறோம். அதனால தான் பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் இதோட சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமா இதோட சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையுமே பொரியிற அளவுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல மீடியம் சைஸா நான் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. அது எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நான் இன்னைக்கு இதோட பெரிய வெங்காயம் சேர்க்கறேங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் உங்கள்ட்ட இருந்துச்சுனா நீங்க அதை பொடியா கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா இன்னும் கூட கூடுதல் டேஸ்டா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் இதோட சேர்த்திருக்கேன். நாம உள்ளார வைக்கிற இந்த ஸ்டஃபிங் தக்காளி எதுவும் இன்னைக்கு சேர்க்க போறது இல்ல. அதனால தான் நான் வெங்காயம் கூடுதல் அளவா எடுத்துர்க்கேன். இத வெங்காயத்தை சேர்த்துட்டு இத நல்லா ஒண்ணா mix பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துக்கிற இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணுங்க. அதனால ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா இதோட சேர்த்துறலாம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் இதோட சேர்த்துக்கங்க. மிளகு தூள் இதோட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கங்க. மிளகாய் தூள் இதோட 1/2 ஸ்பூன் போடுறேங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம். அதனால தான் கம்மியா சேர்த்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒண்ணா mix பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அந்த அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமா இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இதோட நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. அத இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா குலைவா வேக வச்சு எடுத்துருங்க. கட்டிகள் எதுவும் பிசிறு இல்லாத நல்லா மசிச்சு எடுத்துட்டு வந்துறணும் இது மாதிரி. அப்பதான் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா உள்ளார வைக்கிறப்ப கட்டி மாதிரி எதுவும் இல்லாம நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும். அதுக்காண்டி தான் நல்லா mix பண்ணி மசிச்சு எடுத்துட்டு வந்துறோம். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டுருக்க இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட ஒண்ணா சேர அளவுக்கு இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதுல கொஞ்சமா உப்பு இதோட சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல உப்பு கொஞ்சமா சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறோம். அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கங்க. நல்லா mix பண்ணி விட்டுருங்க. mix பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஒரு நிமிஷம் அப்படியே சிம்லயே வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்சிங் பவுல்ல நம்ம மசாலா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ மாவை இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கல்ல கொஞ்சமா மைதா மாவு இந்த மாதிரி தூவி விட்ட மாதிரி விட்டுருங்க.
மாவு நம்ம தேய்க்கிறப்ப ஒட்டாத இருக்கிற அளவுக்கு நல்லாவே வந்துட்டு தூவி விட்டுருங்க இந்த மாதிரி மாவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி வந்து கைகளில் அமுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு பிசைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பிசைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி வந்து பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம மாவை இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கைகளை அழுத்தி இந்த மாதிரி வந்துட்டு பிசைகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சால் வந்து போதும், ஒரு நிமிஷம் வந்து பிசைங்க போதும். இப்போ இந்த மாதிரி வந்து கைகளில் மாவை இந்த மாதிரி தட்டி விட்ட மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கத்தி ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற பீஸில் ஒரு பீஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வெட்டுறப்பையும் பாருங்கள் சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம கட் பண்ணதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாங்க. ஆப்போசிட் சைடில் தேய்க்கக்கூடாது. நம்ம எந்த பொசிஷனில் தேய்க்கிறோமோ அதே பொசிஷனில் தான் தேய்க்கணும். ஓவல் ஷேப் வரணும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரே சைடாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வந்து தேய்க்க வேணாம். இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுட்டு ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரொம்ப மெலிசு இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவை. நம்ம திருப்பி தேய்க்கிறப்பே அடியில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டு மாவு போட்டு தேய்ச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம மாவோட பட்டரும் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். அதனால் நம்ம நல்லா தேய்க்கிறதுக்கு மாவு நல்லா ஈஸியாகவே வருங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மாவை வந்துட்டு மெலிசாவும் தேய்ச்சிட வேணாங்க. இந்த மாதிரி மொத்தம் இருந்துச்சுனாவே வந்துட்டு போதும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த சமோசா சீட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். அதுக்காண்டி தான் இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த கார்னர் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வந்து அமுத்தி விட்டுருங்க. ஏன்னா அது கரெக்டாக அமுத்தி விடல அப்படின்னா நம்ம பொரிக்கிறப்போ வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் உள்ளார போக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வந்து நல்லா அமுத்துனீங்கனாவே, ஏன்னா மாவு வந்து நல்லா பச்சை மாவாக இருக்கிறதுனால நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கோன் ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு அந்த ஸ்டஃபிங்கை இது விட வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க நம்ம இந்த சமோசா வந்து செய்ய ஆரம்பிக்கணும். சூடாக இருக்கிறப்ப வந்து செய்யக்கூடாது. இந்த மாவோட போய் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால தான் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம செய்ய சொல்கிறது. உள்ளார எவ்வளோ நமக்கு செஞ்சுருக்க கோனுக்கு தகுந்த மாதிரி உள்ளார வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் உள்ளார வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அது சுற்றிலும் இந்த சைடு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்து படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டால் தாங்க நம்ம வந்துட்டு எண்ணெய் உள்ளார போகாமல் இருக்கும். நல்லா வந்து நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி வந்து 2ஆக மடிச்சுட்டு அந்த கார்னரை மறுபடியும் இந்த மாதிரி ஒட்ட வச்ச மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் சேர்த்து வந்துட்டு ஒன்றா வச்சு வந்து ஒட்டிடுங்க. இப்போ ஃபுல்லுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி வந்து மூடிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த சமோசா சீட்டு செஞ்சு நம்ம சமோசா செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நான் இன்னொன்று இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணதை ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசா சீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 சமோசாவே செய்யலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 சமோசா மட்டும் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இது வச்சுட்டேன். இன்னொன்று உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சமோசா சீட் செய்கிறப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மொத்தமாக செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் வந்துட்டு நான் எடுத்துருக்கப்பே பார்த்திங்கன்னா தெரியும் லேயர் உங்களுக்கு எவ்வளோ பெருசு நான் தேய்ச்சிருக்கேன்னு, அது மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ தண்ணி இதோட வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் மடித்து விட்டுறப்ப இந்த கார்னர்லாம் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து அமுத்தி விட்டுருங்க. எண்ணெய் எதுவும் உள்ளார போகாத அளவுக்கு. இப்போ இது உள்ளார பார்த்திங்கன்னா கோன் ஷேப் வந்துருச்சு. இப்போ இது உள்ளார வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம். நாம் இந்த ஸ்டஃபிங் உள்ளார வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு தான் வைக்கணும். ரொம்ப நிறையாவும் வச்சுட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டோன்னே அந்த ஸ்டஃபிங் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்து கரெக்டாக இருக்கிற அளவு மட்டும் உள்ளார வச்சுக்கோங்க கொஞ்சமாகவே. இந்த சமோசா வீட்டில் வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இதுக்காண்டி நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த கார்னர் மடிக்கிறது தாங்க இதில் ஸ்பெஷலே. தண்ணியை வந்துட்டு சுற்றிலும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தடவி விட்டுக்கோங்க. நம்ம மாவு தேய்ச்ச உடனேயுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி மடித்து விடுங்க. ஃபஸ்ட்டு 2ஆக இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு அதை வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 2 கார்னர் ஃபஸ்ட்டு உள்ள கார்னரும் இந்த கார்னரையும் சேர்த்து வந்துட்டு ஒன்றா வந்து ஒட்ட வச்சுருங்க. நீங்கள் ஒட்டுறப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கிற அளவுக்கு பண்ணிடுங்க. இல்லாட்டி எண்ணெய் உள்ளார போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வந்து சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் 2 வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 செஞ்சுருக்கேங்க. இப்போ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
இந்த மசாலாவோட நம்ம இதோட இன்னும் கொஞ்சம் சாட் மசாலா கூட சேர்த்து செஞ்சால் அதுவும் தான் நல்லாயிருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி நார்மலாக உள்ள மசாலா தான் செஞ்சு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சமோசா சேஃபே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சமோசா வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க எண்ணெய். அப்போ தான் வந்துட்டு நம்ம கலர் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி வரும். அதனால் வந்து சின்ன வந்துட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 சமோசா வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துருக்குறேன். அடுப்பை வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் வந்து கலர் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். 2 சைடு இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு அந்த சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களா இருந்திங்கன்னா டொமேட்டோ சாஸோடு வச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து புரிஞ்சிருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கோல்டன் கலரில் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை வந்து வடிச்சிட்டு எடுத்துடலாம். இது எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப வந்து இழுக்காது. இப்போ அடுப்பில் இருந்து எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றி இதை வந்து எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக வடிகட்டிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.